நாடையெல்லாம் ஒரு சில பேர் தான் போடுவாங்க. ஆமா, இந்த நாடையெல்லாம் அப்படி சரிதான். ஆக வருக வருக, எல்லா வேதங்களும் போற்றும் இசை மேதைய வருக. இருடைய வருக, கலைவாணி தவப்புதல்வரை வருக, ஞானத்தின் திருவுருவே வருக, நான்மறையின் தனித்துவமே வருக, வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தே வருக வரை என்று என் சார்பாக, என் அருமை நாட்டு மக்களின் சார்பாக, எங்கள் சிறப்பான இசை கலைஞர்கள் சார்பாக தாங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள், தாங்களுடைய வருகையினாலே அடியின் பெரிதும் மனமகிழ்ந்தேன் சுவாமி. இந்த காரணத்தை எடுத்து கூறி வாழ்த்து. மங்களம் உண்டாகட்டும், வாழ்க வெள்ளாண்டு வளர்க, நல்லாரை காண்பதும் என்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் என்று, நல்லார் குணங்கள் உரைப்பதும் என்று, அவரோடு இணங்கி இருப்பதும் என்று என்பது முதுமொழி. அந்த முதுமொழி கிடங்க வந்தவுடனே அற்புதமானது ஒரு வரவேற்பு. இடத்திலே இடது சர்வாக சிறிய வாழ்த்து என்றால், நன்மகளே செந்தமிழ் மகளே, நன்மகளே செந்தமிழ் மகளே, நாரதன் இந்த நாரதன் ஆசி தந்தேன், நாவினிகதேன் மொழிக பேசுகிற நன்மகளே செந்தமிழ் மகளே, நாரதன் ஆசி தந்தேன். சிவனாலே ஓங்குமயனாலே, உன் புகழ் சிவனாலே ஓங்குமயனாலே, உன் புகழ் சிவனாலே ஓங்குமயனாலே, கந்த கணபதியாலே, கந்த கணபதியாலே, நீ உயர்வூர் புகழ வாழ்த்துகிற மகனே செந்தமிழ் மகனே, ஆசி தந்தேன் ஆசி தந்தேன் ஆசி தந்தேன். பெண்களுக்குள்ள குணங்களாகிய அச்சம், மடம், நாணம், ஈர்ப்பு என்ற அத்தனை குணங்களும் ஒருங்கமையப்பட்டு நான் வந்தவுடன் அன்பு, பக்தி, பாசம் உபசரித்த உன்னை வாழ்க வல்லாண்டு என வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றிய விவரங்களை தெரிந்திருந்தாலும் கூட உங்களுடைய நாவில் இருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்டால் தகுந்த விவரமாக தான் பார்க்கலாம். பேசுங்க. சிறப்பான வாழ்த்து சுவாமி. இந்த வாழ்த்து நீங்க இந்த இடத்துல கொடுத்தது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கு. யாரு எங்க இந்த வாழ்த்து கொடுப்பாங்க இருக்கு. ஆக அந்த வகையில விவரங்கள் எல்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டு விவரங்கள் எல்லாம் விவரமா வருமானு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னா எப்பொருளுக்கு எத்தனை இதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வாலி மட்டையை வச்சுங்க, பேச போறோம். எதை எவர் சொல்லி கேட்டாலும் அதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் என்ன என்பதை சற்று ஆராய்ச்சி செய்வது பார்ப்பதற்காக தான் பகுத்தறிவே உண்டு. அந்த வகையில் அந்த வாழ்த்து பாடலுடைய வரிகளை பாருங்களேன். சிவனால அயனால வாழ்த்துக்கள்லாம் சரி, அவங்களுடைய அருளால வாழணும்னு. கணபதினாலே வீர கணபதி, வெற்றி கணபதினு மகா கணபதினு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா கணபதினாலே கந்த கணபதினாலே இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல அந்த பேரு. அப்ப கந்தன் சொல்லுங்க. கந்தன் கணபதியாலே, கந்தன் கணபதியே, அயனாலே சிவனாலே கந்தனாலே கணபதியாலே வரிசையா அப்படியே சொல்லியிருந்தாலும் கணபதிக்கு அப்புறம் கந்தனை சொல்லியிருக்கலாம். கந்த கணபதி அவர் கொஞ்சம் மூத்தவர் இல்ல, அப்படி இல்ல, வரிசைப்படுத்தி தானே சொல்லுவாங்க. 1 2 3னா அது வேற, 1 3 2னா அது வேற இல்ல. அப்படியே சொல்லணும் கணபதி கந்தன் சொல்லியிருக்கலாம். நீங்க கந்தன் கணபதின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக முழு முதல்ல நான் ஏற்கனவே கும்பிட்டுக்கிட்டு இருக்க முருகனுடைய அருள் முன்னாடி இருக்கணும்ன்றதுனால அப்படி சொன்னீங்களா என்னன்னு தெரியல. என்ன விவரம் கேட்க போறீங்க? என்ன கேட்டாலும் மொழி மாதே வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, வண்டு விழி கற்கண்டு மொழி, வண்டு விழி கற்கண்டு மொழி, மொழி மண்டு மொழி கற்கண்டு மொழி மாதேவி வாழ்ந்திருக்கும் நாடது ஞான நிலை தான் உணர்ந்த சாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, சுவாமி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, சுவாமி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, சுவாமி சுவாமி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, சுவாமி சுவாமி நாடு நாடு மலை கண்டமலர்
பேரண சொல் ஞான நிலைதான் உணர்ந்திட்ட சுவாமி நாடு எங்கள் நாடு மலை பூமி ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி நடுமலை நாடு எங்கள் பூமி பெற்றெடுத்ததாய் தந்தையும் நம் இனங்கை மோகினி பேரெடுத்து தான் வளர்த்து வள்ளி எனும் கண்மணி எந்த பெயர் வள்ளி என சொல்லி அழைப்பாரே எந்த பெயர் வள்ளி என சொல்லி அழைப்பாரே ஞானநிலை தான் உணர்ந்திட்ட சுவாமி 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 நாடு எங்க நாடு மலை பூமி நாடு தொண்டை நாடு தலைநகரம் மேற்பாடி ஊர் சிற்றூர் தந்தையின் பேர் நம்பி தாயின் பெயர் நங்கை மோகன் உனது பெயர் வள்ளி கையிலே கவன் பேசுவது தமிழ் வணங்குவது முருகப்பெருமானை விரட்டுவது பறவையே எதற்காக பறவையெல்லாம் திணையை கொய்கின்றது அதுக்காக என்ன திணை செந்தனை கருந்தினை கருந்தனை யாருக்கு சிந்தனை யாருக்கு ரெண்டு தினையும் இறைவனுக்கு படைகள் செய்து நாங்கள் உண்பதற்கு பொதுவாகவே அப்படித்தான் ஆமா இறைவனுக்காக அபிஷேகம் செய்து பொதுவானது நீங்க எத்தனையே தானே கேட்டீங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல ஈயார் தேட்டை தீயார் கொள்வது உண்டி சிறுக்குது பெண்டிற்கு அழகு ஊருடன் பகைக்கும் தேருடன் கெடும் என்னும் எழுத்து கண்ணனத்தகும் ஏவாம மக்கள் மூவாமருந்து ஐயம் புகினும் செய்வன செய் ஒருவனை பற்றி ஓர் அகத்திரு ஓதலி நன்றே வேதியருக்கு அழகு அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு எழுத்தறிவித்தவன் இறைவனாக கல்வி கழகு கசடர முடியுது செல்வர் கழகு செலுங்களை தாங்க மன்னவர் கழகு செங்கோன் முறைமை உழவர் கழகு உழுதூன் விரும்பல் வைசியர் கழகு வரும்பொருள் ஈட்டல் மந்திரி கழகு வரும்பொருள் உரைத்தல் தந்திரி கழகு தருகன் ஆண்மை பெண்டீர் கழகு எதிர் பேசாது இருத்தல் அதான் பெண்டீருக்கு அழகா அதான் அழகா எங்க பொம்பளை பிள்ளைக்கு எது அழகு என்ன எதிர்த்து பேசாம இருக்கிறது இல்ல எதிர்மறையான சிந்தனையோடு இருக்க கூடாதான் அப்படியும் யோசிக்கலாம் இல்ல இல்ல நேர்மறையான சிந்தனை எதிர் பேசாதிருத்தல்ங்கிறதுக்கு எதிர் சிந்தனைங்கிறதுக்கு வித்தியாசம் இல்ல இருக்கு எதிர்மறையான பேசுறதுங்கிறது இருங்க, சிந்தனையில இருங்க. என்ன இருக்கோ அதானே பேச்சுல இல்ல வரும் அப்படி இல்ல வேற எப்படி சிந்தனையில வேற வச்சுக்கிட்டு பேச்சுலயும் வேற மாதிரி பேசலாம் இல்ல அப்படி இல்ல இங்க பேசணும்னா சிந்தனையில என்ன இருக்கோ இல்ல அதான் அப்படி இல்லங்க பேச்ச சொல்றேன் பொதுவா இல்ல சிந்தனை என்ன வேறொரு சிந்தனையை வச்சுக்கிட்டு பேசுறத வாயில வேற ஏதானாலும் அது உண்மைதான் சாமி உன்னை மனசுல நினைக்கிறதெல்லாம் பேசிட முடியாது ஆனா இன்னொன்னு என்ன தெரியுமா சிந்திக்காமே பேச முடியாதுல இங்க மட்டும் வந்தாதானே இங்க வரும் சிந்திச்சு அவங்கள்ட்ட பேசி ஒரு அறிவாளிக்கு எது அழகுனா எப்பொழுதுமே யோசனை பண்ணி பேசுறதுதான் எண்ணி துணிவதகரமும் துணிதபின் எண்ணுவம் என்பது இழுக்குங்க ஆமா அது சரிதான் சரி வேற என்ன என்ன வேற என்ன புரியுது பெண்டீர்களுக்கு எதிர் பேசாது இருத்தல்னா என்ன சொல்ல வரீங்க ஏங்க நான் அப்படி சொல்லும் போதே இடையில வந்து நீங்க போயிட்டு வேற என்னன்னு என்கிட்ட கேக்குறீங்க பேச ஆரம்பிச்சது நானு பேசுங்க இல்ல அந்த ஒரு இடத்துல பொம்பளை பிள்ளைக்கு எது அழகுனா எதிர்த்து பேசாமல் இருக்கிறது அழகா எங்கன்னு இருக்கு யாரேன்னு இருக்கு இருக்குல்ல எங்கன்னா தன்னை விட உயர்ந்தவரை கற்றதனால் ஆய பயன் உங்கள் வாழ்றிவன் கற்றால் தொழாரியனில் நாங்க அப்படிங்கிறார் வள்ளுவர் ஏன் என்னதான் கல்வி அறிவு இருந்தாலும் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி பணிவு இல்லனா பெரியோரை மதிக்கும் பண்பு இல்லன்னா பணிவும் ஒழுக்கமும் பெரியோரை எதிர்த்து பேசும் பண்பு இல்லன்னா அப்படிலாம் இல்ல அப்படிதான். அப்படிலாம் சொல்லவே இல்ல அப்படிதாம்மா. பணிவும் பொருள் ஒழுக்கமும் ஒண்ணுதான், இங்க பாருங்க இங்க சொல்லக்கூடிய வார்த்தை அதெல்லாம் ஒண்ணுதான் சொல்லி, சொல்லு இரு. நீங்க வந்து சொல்லுகின்ற வார்த்தை ஒண்ணுதான் சுவாமி, ஆனா அதற்குள்ள இருக்கக்கூடிய பொருள் இருக்குல்ல சற்று பொறுங்கள். அதாவது பெரியவர்கள் இப்ப பெரியவர்கள் இருக்காங்கன்னா இப்ப வயதுல மூத்தவங்க அறிவுரை சொல்லும் பொழுது எதிர்த்து பேசி நான் அப்படிதான் பண்ணுவேன்ற மாதிரி பேசக்கூடாது, எதிர்மறையா. ஆனா நீங்க வந்து இந்த இடத்துல நாரத மகரிஷின்றத நான் மதிச்சு மரியாதை கொடுத்து வணங்குறேன், அதெல்லாம் சரி. ஆனா இது தர்க்க சபை, நீங்க பேசுறதுக்கெல்லாம் எதிர்த்து இல்ல, அதை விட 10 மடங்கு கூட பேசியே ஆகணும், பேசிதான் ஆவேன். பேசலாம், எல்லா இடத்துலயும் பேசலாம். என்ன முன்னக்கூட்டி என்ன இது போடுறீங்களா தடுப்பு சுவரா? அப்படிலாம் கிடையாது, பேசக்கூடாதுன்னு. பாருங்க தடுப்பு சுவரெல்லாம் போடுற ஆளு வேற எப்படி எப்பொழுதுமே சரி எது வந்தாலும் எதிர்கொள்வோம் நினைக்கிற ஆள் நான். அது வேணும், வர்றதுக்கு முன்னாடியே தடுப்பு சுவரை போட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி எதிர்கொள்ள முடியும்? எதிர்கொள்ள முடியாதுல. எதுவாக இருந்தாலும் சரி அதை எதிர்கொள்வோங்கிற எண்ணத்துல இருக்கிற ஆள் நான். நல்ல விஷயம் தான் எதிர்கொள்றதுங்கிறது, நல்ல எண்ணம். ஏன்னா எதிரி அப்படிங்கிறது வேணும் வாழ்க்கையில. எதிரி இல்லாத வாழ்க்கை இனிப்பில்லாத சக்கர மாதிரி வேணும்ல. நீங்க யார என்ன நீங்க எதிரியா நினைச்சா ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒருத்தருடைய குணத்தை பத்தி சொல்லணும்னா அவங்க நண்பன் யாருன்னு சொல்லணுமா, ஒருத்தருடைய திறமை என்னன்னு சொல்லணும், அவங்க எதிரி யாருன்னு சொல்லணுமா. நம்ம எதிரி யாருங்கிறத நாம முடிவு பண்றதுலதான் இருக்கு நம்ம எப்படிப்பட்ட திறமைசாலின்னு. அந்த வகையில பரவாயில்ல, நான் உங்களை எதிரியா எடுத்திருக்கேன், மகாபாரதத்துல உங்களை எதிரியா தேர்ந்தெடுங்க. சரி பேசுங்க. இல்ல இல்ல பேசு, இல்ல நீங்க பேசுங்க. இல்ல எதிரியா தேர்ந்தெடுக்கணும் ஏதோ சொல்ல வேணாம். இல்ல பரவாயில்ல பேசுங்க. மகாபாரதம் ஆரம்பிச்சீங்களே, இல்ல நீங்க பேசுங்க பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க விட்டு கொடுத்து நான் பேசணும்னு அவசியமே எனக்கு இல்ல. இல்ல நான் விட்டு கொடுத்தா தான் நீங்க பேச முடியும். நான் விட்டு கொடுக்கலனா பேச முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல பேச முடியாது. அப்ப நீங்க பேசணும், நான் அமைதியா இருக்கணும். யாரா இருந்தாலும் அப்படிதான். அப்புறம் என்ன சொல்லுங்க, நான் பேசணும்னா நீங்க விட்டு கொடுத்தாங்க. நான் சொல்ல வந்தேன், நான் விட்டு கொடுத்த நீங்க ஒரு கதையை சொல்ல வரீங்க மகாபாரதம். இல்ல நீங்க ஏதோ சொல்ல, நான் உங்களை பத்தி சொல்ல வரேன். சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுங்க. வேண்டாம் இருக்கட்டும், மகாபாரதம் பேசுங்க. மகாபாரதம் நீங்களே சொல்லுங்க. மகாபாரதம் நீங்களே என்ன, அது நான் பேசிக்கிறேன். அங்க எதிரி நீ என்னமோ சொல்ல வந்தீங்களே. இல்லங்க நீங்க மகாபாரதம் பேச வந்த விஷயத்தை பேசுங்கங்கறேன். நீங்க தான் அதை தடுத்துட்டு இல்ல, அப்புறம் எதுக்கு? அதுதான் சொல்றேன்.
சரி வாங்க, உங்களை எதிரியா நினைக்கிறேன்னா அது ஒரு வகையில மகிழ்ச்சின்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்? வாங்க. ஆமா, ஒரு திறமைசாலி எதிரியா நினைக்கிறது நல்ல விஷயம் தானே. திறமசாலியா? ஆமா. பரவாயில்லையே. என்ன பரவாயில்லையா? என்ன தான் சொல்றீங்களா? திறமைசாலி இல்ல நீங்களே நினைச்சுக்கிறீங்களா? இல்ல, என்னைய சொல்றீங்க. இல்ல, முதல்ல நாம நம்மள இல்லங்க, திறமைசாலி நீங்க நம்பணும். இப்ப உயர்த்துறது இருக்குல்ல, ஆ. ஒருவர் எதுக்காக உயர்த்துறாங்கன்றது. இல்ல, ஒருத்தரை ஏத்துக்கிறது வேற, உயர்த்துறது வேற. ஆ. உங்களை திறமைசாலி நான் ஏத்துக்கிறேன். சரி, சரி. நான் இன்னும் உயர்த்தல உங்களை. அப்படியா? வாங்க. இல்ல, ஏன்னா நீங்க ஏற்கனவே உயரத்துலதான் இருக்கீங்க. உங்களுடைய பேச்சு உயர்த்துற மாதிரி தான் மக்கள் இருக்கு. செல்வாக்குல உயரத்துலதான் இருக்கீங்க. அப்படி இல்ல இல்லங்க. ஆ. இந்த பேச்சுங்கிறது வந்து பாட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் கேட்டுட்டு இருக்கலாம். பேச்சு அப்படி இல்ல. பேச்ச ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல கேட்டோம்னு வைங்களேன், ஏன்டா சும்மா பேசிக்கிட்டே இருக்கேன்ற ஒரு பேர் வந்துடும். இயல்பு, மனித இயல்பு தான். ஆனா பாட்டு கேட்டா எவ்வளவு நேரம் வேணாலும் கேட்கலாம். பேச்சு அப்படி இல்ல. நான் அதையெல்லாம் தாண்டி பேச்சால ஒருத்தரை ரசிக்க வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். இந்த வகையில நீங்க வந்து அவ்வளவு நேரம் பேசுனீங்க இன்னைக்கு. உங்களுடைய பேச்சுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சுதான் பேசினேன். கைத்தட்டு இருந்துச்சே தவிர எந்த பேச்சிலையும் நீ பேசுனது போதுமான்ற வார்த்தை இல்ல. இப்ப நீங்க பேச்சால ரசிக்க வைக்கிறதுங்கிறது இருக்குல்ல, தான் என்ன உயர்த்துறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல உண்மைதான். நான் உங்களை ஏத்துக்கிட்டே நீங்க உயர்த்துறீங்க. உண்மையாவே சொல்றேன், மனதார சொல்றேன். சொல்லுங்க. இந்த மேடை இல்ல, எந்த மேடையிலையும் உங்களை சந்திக்கிற பல மேடைகளை நான் சொல்லியிருக்கேன். பேச்சால ஒருத்தரை ரசிக்க வச்சு ஒருத்தவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில கலைமகள்னா ரொம்ப நல்லா பேசுவாங்கங்கிறது உலகறிந்த எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு பெண்மணி என்னை வந்து திறமை இருக்கிற ஆளு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதுதான் உயர்த்துறது. புரியுதுங்களா? என்னமா ஒரு மாதிரி இல்ல சாமி, அப்படி இல்ல. வேற எப்படி? பேச்சுங்கிறது நீங்க சொன்ன மாதிரி மிக சிறந்த ஒரு ஆளுமை. பேசியே வந்து பிரச்சனையை பெருசுபடுத்தலாம். பேச்சாலேயே ஒரு பிரச்சனையை பெருசாகும். ஒண்ணுமே இல்லாட்டியும் பெருசுபடுத்தலாம். ஆமா, ஒண்ணுமே இருக்காது அதுல. பேசியே யூகம் பண்ணியே பெருசு குறையாது. இல்லாமல் வலிக்கும், நெருப்பு இல்லாம புகையும், இதெல்லாம் செய்யும். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் காரணம் இல்லாம அதெல்லாம் எந்த வகையில இந்த தோரணம் எல்லாம் கட்டுறதுக்கு எந்த விதமான காரணம் இருக்கு? ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இந்த கண்ணால் கண்டதும் காலால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் ஒண்ணு உண்டு. காட்சி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கு. அப்படி இல்ல, பார்க்கின்ற பார்வை இருக்குல்ல, அதான் சொல்றேன். அதுக்கு எப்படி தெரியுதுங்கிறது எப்படி தெரியல? அப்படி இல்ல. இங்க பாருங்க, கண்ணிலே ஒளி இருந்தா கண்ணிலே தெய்வம் வரும் இல்லையா? இந்த காணல் நீர்னு ஒண்ணு இருக்கு. போற வழியில காணல் நீர் பாக்குறோம். ஆனா இங்க இருந்து நம்ம பார்த்தது உண்மை. கண்ணுக்கு நீர் தெரியுமா தெரியாதா? அது நீர் இல்லையே. பார்த்தது நீர் நம்மளுடைய கண்ணுக்கு கண்ட காட்சியினுடைய காட்சி இருக்குல்ல, காட்சி தெரியுதா? அது உண்மை. ஆனா எது அங்க உண்மைன்னு இருக்குல்ல, இங்க போய் பார்த்தா தானே தெரியும். அதான் சொல்றேன். அது வரையும் தெரியாதுல. அதான் நானும் சொல்றேன். அது வரையும் நம்ம என்ன நினைப்போம்? நாம கண்ணால கண்டு ஒரு விஷயத்தை யூகம் பண்ணி அதாவது நினைச்சு அது யூகம் இல்லங்க, அது காட்சி கூட வச்சுக்கலாம். அது ஒரு காட்சி. ஆமா, யூகங்கிறது என்ன? இப்படி தான் இருக்குமோன்னு நினைச்சுக்கிறது. கற்பனை. அது கற்பனை. சரி. ஆனா இது பார்த்தது நம்ம கண்ணுக்கு தெரியுற ஒரு விஷயம். பார்த்தோனே அதான் தெரியுற ஒண்ணு. நம்ம கண்ணுக்கு தெரியுற ஒரு விஷயம் அது. சரி. கண்ணால பார்க்கறோம் தெரியுது. காண்கின்ற காட்சி எல்லாம் உண்மையா இருக்காது. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுக்கு தாங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் போறோம்ங்கற. சரி. கண்ணால் கண்டதும் பொய்ன்னு சொல்ல கூடாது. கண்ணால பார்த்தது மெய், பார்க்கிறது உண்மை. காதால் கேட்பது ஒரு சில விஷயங்களை காதால கேட்கறது உண்மை. அதுக்குள்ள உண்மை இருக்கா இல்லையாங்கறத தேடுறது தான் அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியும். சரி வாங்க, இவ்வளவு உயர்த்தி சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, இல்ல நீங்க என்ன சொல்றதா எனக்குமே பெரிய பெருமையாக இருக்கு. ஏன்னா ஒருத்தரை பாராட்டு, முதல்ல நாம் எப்படி பிறரை பாராட்டுகிறோமோ அப்பொழுதுதான் நம்ம மற்றவர்களால் பாராட்டப்படுவோமா. உண்மைதான். அது உண்மை. சில பேருக்கு அந்த மனப்பான்மை இருக்கிறது கிடையாது. திறமையா இருந்தாலும் இவனை என்ன நம்ம பாராட்டுறது, திறமை எங்க இருக்கோ அதை பாராட்டணுங்க. அதே மாதிரியான எண்ணங்கள் கொண்ட ஆட்கள்லாம், குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள்லாம் உண்டு. ஆனா பரவாயில்ல, உங்களுடைய மனப்பான்மை ரொம்ப விரிந்த மனப்பான்மை. இல்ல, தன்னுடைய எதிரிய தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் மகாபாரதத்துல ஒரு கதையை சொன்னேன். ஏன்னா பீமனாகப்பட்டவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் கொண்ட எண்ணம் என்னன்னா துரியோதனனை தவிர வேற யாரையும் கொல்லக்கூடாதுன்றது அவனோட எண்ணம் இல்ல. ஆனா அவன் அழிச்சான். துரியோதனுடைய என்ன? பீமனை தவிர வேற யாரையும் நான் அழிக்க மாட்டேன். தர்மனையோ அர்ஜுனனையோ சகாதேவனையோ நகுலனையோ இப்படி யாரையுமே நான் கொல்ல மாட்டேன். அப்படிங்க கொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தும் கொல்லல. ஏன் தெரியுமா? தனக்கு சமமான நிகரான எதிரியா பீமனை மட்டும்தான் துரியோதனன் பார்த்து. தர்மனையோ அர்ஜுனனையோ நகுலனையோ சகாதேவனையோ பார்க்கல. இவர்கள்லாம் தனக்கு சமமானவர்களா? என் கூட மல்யுத்தம் செய்யக்கூடிய அளவிற்கு இவர்கள் வலிமை குன்றியவர்கள். இவரோட போய் சண்டை ஓட்டு இவங்களை நான் கொன்னேன்னா இப்ப என்ன எனக்கு என்னுடைய பெயர் புகழ்ல இருக்காது. தனக்கு சமமான நிகரான எதிரி பீமன் மட்டுமே. அவனை கொண்டாதான் அது சரி அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. பாருங்க, அதாவது துரியோதனை கெட்டவன்னு சொல்றோம். கதையே அப்படித்தான் நகருது மகாபாரதமே. சொன்னாலும் அவன் அந்த கொண்ட நேர்மையை பாருங்க. களத்துல தனக்கு சமமான எதிரியா பீமனை மட்டும் தான் பாக்குறான் இல்லையா? அப்பதான் தனக்கு எதிரி யாரு அப்படிங்கறத முதல்ல முடிவு பண்ணணும். அந்த வகையில இப்படி நல்லா பேசுற ஒரு பெண்ணை எதிரி ஆக்கிக்கிட்டோம்னா அந்த சண்டை எப்படி இருக்கும்? சூரபதுமன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட அவனுடைய ஆட்சியின் கீழே பல இருக்கு. தேவாதி தேவர்கள்ல இருந்து அவன் வாங்கிக்கிட்ட வரம் அப்படி. சிவன் கிட்ட இருந்து வரம் வாங்குறதுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது. எவர் ஒருவர் தன்னை வருத்தி தன் உயிரை பெரிதாக நினைக்காமல் சுயநலம் பாராம பெருசா
ரொம்ப பெரிய கடுந்தவ மன்னன் அப்பதான் சிவபெருமான் காட்சி கொடுத்து வரம் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட வரம் வாங்கிய சூரபதுமே போர்க்களத்துல கந்தபுராணத்துல முருகப்பெருமான் நிற்கும் பொழுது மனசுல என்ன தெரியுமா? நம்ம எதிரியா நம்மளை அழிக்க வந்திருக்கிறது ஒரு சின்ன பையனா, சிறு பாலகனா, சிறு பாலகன் என்னை எதிர்த்து வந்து போரிட முடியுமா அப்படின்ற மாதிரியான எண்ணம். ஆனா சிறுதுளி தான் பெருவெள்ளம். மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு ராவணனுடைய எண்ணம் அப்படிதான் இருந்துச்சு. ராமனை பார்த்து சாதாரண ஒரு மனித பிறவி இல்ல, சூரபதுமன் முருகனை எண்ணுவது வேறு. ஏன்னா முருகன் தெய்வம். ராமனை வந்து ராவணன் எண்ணுவது வேறு. ராமன் மனிதன். ஏன்னா அவனுடைய எண்ணம் மனுஷன் தானே என்ன பண்ண போறான்ற எண்ணம் அப்படிங்கிற எண்ணம். இவனுக்கு சிறு பாலகன் தானே. தெய்வங்கிறத தாண்டி அவர் என்ன நினைச்சார்? சின்ன பிள்ளைங்கிற மாதிரி தானே என்ன பண்ண ஒன்றை தனக்கு அப்புறம் பிறந்தவன் தான் பார்க்க வளர்ந்த பிள்ளைங்கிற ஒரு எண்ணம் வந்துரும்ல. மறந்துட்டான். ஏன்னா அவன் வாங்கின வரமே சிவனுக்கு நிகரான ஒரு சக்தி எல்லால் வேறு சக்தியால் அழி வரக்கூடாதுன்னு. அதனாலதான் ஆதைக்கும் நடுப்பு மீறும் அருவம் உருவம் கொப்ப ஏதுவும் பரவும் போக்கு இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஒரு குமரன் தன்னை நீ தர வேண்டும் நின்னையே நின்பால் நிகர்க அப்படின்னு சிவனுக்கு நின்னையே நின்பால் நிகர்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. சிவனுக்கு நிகரான தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்றத மறந்துட்டான். ஆமா, அதனால சிறு பாலகன்ற மாதிரியான மனப்பான்மையில யோசனை பண்ணான். ஆனா அப்படிப்பட்ட முருகப்பெருமான் தான் சூரபதுமன் வாங்கிய வரம் என்னமா? இவன் பக்கம் வாங்கின இவன் பக்கம் என்னத்தை பாருங்க, வந்திருக்கிறது சின்ன பையன் என்ன பண்ண போறான்ற ஆணவம் இருந்துச்சு. ஆனா அவனுடைய எண்ணம் பாத்தீங்களா, ஒரு இடத்துல ரெண்டு பேரும் சந்திக்கும் பொழுது அவங்களுடைய மன அளவுல அவங்க என்ன எண்ணத்துல இருக்காங்கன்றதா இருக்கு. ஆமா, அவன் வயதோரை வாழ வைக்கக்கூடியவன் முருகன். அதனாலதான் சூரபதவன் எதிர்த்து நின்றாலும் அவனை இரண்டு கூறாக பிளந்து ஆணவத்தை மட்டும் ஒடுக்கி தன் கூடவே உயிராக வைத்துக் கொண்டான், மயிலாக சேவற்குடியாக. வாங்க என்னமா கேட்டீங்களே. ஏன்னா முருகப்பெருமானுடைய தோற்றம் அசுரர்களுடைய அழிவு அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா முதல்ல கிருதேகம், திரேதேகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகம் உண்டு. இந்த 4 யுகத்துல முதல்ல தேவாசுர போர் நடந்துச்சு. முதல்ல அங்க திரேதேகத்துல கிருதேகத்துல தேவாசுர போர் நடந்தது. அதற்கு பிறகாக ராமனுக்கு ராவணனுக்கு என்ன நடந்துச்சு? ராமன் மனிதன், ராவணன் அசுரன் சொல்றோம். அதற்கு பிறகு பாருங்க அசுரர்களுடைய வம்சாவளியாக மகாபாரதத்துல நிறைய பேர் இருந்தாங்க. இவரெல்லாம் அரக்கத்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி. சூரபதவனுக்கு பிறகாக இங்கே ஒரு அசுரன் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதான் முருகப்பெருமான் அசுரர்களுடைய அழிவு அப்படின்னு. அசுரனாக இருந்த சூரபதுமனை அடக்கி வச்சுக்கிட்டாரு. நீங்க சொன்னது போல ஒரு கூறு சேவற்குடியாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாத்தி வச்சு. ஆமா சுவாமி. அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர் முருகன். அந்த முருகனுக்கு தான் இன்னைக்கு காவலிக்கே நாங்க வந்தோம். எந்த முருகனுக்கு? அவருக்கு தான். அந்த முருகன் கந்த பெருமான் முருகனை கும்பிடுறீங்க? ஆமா, அவர்தான் வணங்குறேன். ஆமா, என்ன முருகனை கும்பிடுறீங்கன்னா அதுக்கு தானே வந்தேன். நீங்க என்ன நாராயணரை கும்பிடுறீங்களா? ஆமாங்க, நாராயணரை கும்பிடுறீங்க. ஆமா, பாட்டன் அவரு பாட்டன் பெருமாள். இது வரைக்கும் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு? இது வரைக்கும் எடுத்தது அப்படிங்கிறது 10 அவதார கதாநாயகன் பொதுவா பேரு, பொது பேரு. ஆமா, அச்சம், குருமம், வராகம், வாமனம், நரசிம்மம், பரசுராமா, ராமா. இந்த பலராமன்கிற அவதாரமே யாருடைய அவதாரம் சொல்றாங்க அப்படின்னா அது ஆதிசேஷனுடைய அவதாரங்கிறாங்க. கண்ணா கல்கிங்கிற அவதாரம் எடுக்கல. அப்படின்னா கணக்குப்படி பார்த்தோம்னா அவர் எடுத்தது 8 தானே பொருளாகும். ஆமா, இல்ல அப்படிதான் ஆகுது. அவர் கணக்குப்படி பார்த்தோம்னா 8 தான் அவர் எடுத்தது. ஆனா 10 அவதார கதாநாயகன் சொல்றார். கல்கி அவதாரம் எடுக்க போகின்றார், அதாவது குதிரை முகத்தோடு அப்படின்னு சொல்லுது நூலோடு. எண்ணிக்கையில் இல்லாம இன்னும் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. ஆமா, நிறைய இடத்துல வேற ரூபங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, மோகினியாக ஒரு மாதிரி தன்வந்திரியாக. மோகினியாக எப்பலாம் வந்தாரு? தன்வந்திரியாக வந்தார். மோகினியாக தாருகாவன ரிஷிகள் அங்க வந்த பிரச்சனையில மோகினியா வந்தார். பத்மாசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காகவும் மோகினியாக வந்தார். இப்ப ரெண்டுல எப்ப ஐயப்பன் பிறந்தாருன்னு ஒரு கதை இருக்கு. அந்த பத்மாசுரனை அழிப்பதற்காக வந்த நல்லா யோசனை பண்ணி நல்லா யோசனை பண்ணி பத்மாசுரனை அழிக்கும் பொழுது தாருகாவன ரிஷிகள் தெரிந்து சிவனும் மோகினி நோக்கி கொள்ளும் பொழுது புரியல. இல்ல, அது தாருகாவன ரிஷிகளை அழிப்பதற்காக திகம்பரனாக சிவன் வராரு. ஆமா, அப்போதான் மோகினியாக அவதாரம் பண்ணி தாருகாவனத்துக்குள்ள திகம்பரரா சிவபெருமான் போகும் பொழுது சிவனை பார்த்து ஏன் தாருகாவனத்துக்குள்ள திகம்பரரா சிவன் போனார் முதல்ல? ஏன்னா முதல்ல இந்த ரிஷிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனைவிமார்களினுடைய கற்புத்தரன என்ன பண்ணிட்டா என்ன என்னன்னா அவங்களுக்கெல்லாம் இறைவனை நாடுவதை காட்டிலும் யாகத்தால எல்லாத்தையுமே பெற்று விடலாங்கிற எண்ணம் இருந்துச்சு. யார்? தாருகாவனத்து ரிஷிகளுக்கெல்லாம் யாகம் செய்தால் யாகத்தின் மூலமே எல்லாமே கிடைச்சிரும், இறைவனை தேடணுங்கிற அவசியம் இல்ல, சிவனே தனக்கு கீழன்ற மாதிரியான எண்ணம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. பார்த்தார் சிவபெருமான். இறை இல்லாமல் உலகில எதுவும் நடக்காது. தெய்வம் இல்லைன்னு வைங்களேன், இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. அப்ப இறைவனை இல்லைன்னு சொல்லி நீங்க யாகத்தின் மூலமா பெறலாம் நினைக்கிறீங்களே பொழுது திகம்பரரா போறாரு. போனவரை இந்த இருக்கிற அவர் கையில இந்த மானு, பாம்பு, ஆமா, இதெல்லாம் என்னவா சிவபெருமான் மீது அதாவது முனிவர்கள் ஏவியதான் இவை அனைத்துமே தூக்கி கையில வச்சுக்கிட்டாரு. எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் தன்னுடைய தன்னகத்தை வைத்துக் கொண்டார் சிவபெருமான். அப்ப இவர்களுடைய எண்ணங்களை அடக்குவதற்கு தான் என்ன பண்ணிட்டாங்க, முனி 10 போனதே அதுக்கு தான். அந்த முனிவர்களுடைய பத்னிகள் இருந்தாங்கல்ல, மனைவிகள்,
அவர்களை சோதனை பண்றதுக்கு தான் போறாரு. அங்கேயும் மோகினியாக பெருமாள் வராரு. அந்த மோகினியாக வந்த இடத்துலதான் தாருகாவன ரிஷி அங்க போன சிவபெருமானும் மோகினியும் முற்று நோக்க மகர ஜோதி உருவாகி ஐயப்பன் மறந்தான் ஒரு கதை உண்டு. அப்படியே ஒரு கதை இருக்கு. அதான் வரலாறு, ஐயப்பனுடைய வரலாறுலயே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பத்மாசுரனை அழிப்பதற்காக செல்லும் பொழுது மோகினியாக ரூபம் எடுத்து ஹரனும் ஹரியும் நோக்க ஒரு ஜோதி உருவாகி ஐயப்பன் வந்தான்னு ஒரு கதையும் உண்டு. சரி இருக்கட்டும். எப்படி ஐயப்பங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க? ஒரு அங்கேயும் இங்கேயும் சுத்தி ஐயப்பங்கிற இடத்துக்கு சொல்றதுக்காக சொன்னேன். மோகினி நம்மளையா அதுக்காக. ஐயப்பன் இருக்காருலமா? ஆமா. ஐயப்பன் நெத்தியில என்ன போட்டிருக்காரு? நெற்றியில என்ன? ராமோ, சிவனுடைய பிள்ளை முருகப்பெருமான். ஆமா, சிவன் பிள்ளை தானே அவரு. முருகப்பெருமான் நெத்தியில என்ன இருக்கு? அவர் நெத்தியில பட்ட திருநீர். அவரும் சிவனுடைய பிள்ளை தானே. ஆமா. அவர் நெத்தியில என்ன இருக்கு? இல்ல, விநாயகர்ல இருந்து எல்லாருமே பட்டையோட தான் இருக்காங்க. ஆனா ஐயப்பன் மட்டும் ஏன் நெத்தியில ராமம் போட்டிருக்காரு? அம்மா வந்து மோகினி பெருமாள் இல்லையா, அதுக்காக கூட இருக்கலாம் இல்லையான்றே. அப்படிலாம் இல்ல. வேற எப்படி? அதுக்கு அது எப்படி காரணமா இருக்கும்? இல்ல வேற காரணம் இருக்குன்றீங்க. இது காரணமா இருக்க வாய்ப்பே இல்ல. இல்ல ஒருவர் சரி காரணம். ஒரு அப்பாவின் வழிதான். இப்ப நீங்க திருமணம் பண்ணி உங்களுடைய கணவன் எப்படியோ அப்படிதான் பிள்ளைகள். இது அம்மாவின் வழியில நான் கொண்டு வரேன்னு சொல்லி சாத்தியப்படுத்தவே முடியாதது. குலதெய்வமே பெண் குலதெய்வமே ஒரு தாயோட குலதெய்வம் பேசாது. ஆமா, தந்தையோட குலதெய்வம் தானே பேசும். அதோட அந்த பொம்பளை பிள்ளைக்கு அப்ப புருஷன் குலசாமி. ஒரு பெண்ணுக்கு 2 இடத்துல குலதெய்வம் இருக்கும். தாய் தகப்ப வீட்டுல இருக்கிற வரையும் தகப்ப வீட்டு சாமி. கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போயிட்டா புருஷன் தான் புருஷன் வீட்டு சாமி தான் குலசாமி. என்னமோ தெரியல, இந்த பிள்ளைய பாவம் மாத்தி மாத்தி சாமி கூட கும்பிடுற மாதிரி இருக்கு. அப்படி இல்லங்க. இல்ல அது ஒண்ணும் தப்பும் இல்ல. சந்ததி அதுக்கப்புறம் எங்கிட்டு விருத்தியாகத அங்க இருந்து வணங்குறது. அங்க இருந்து வணங்குவது தானே சரி. ஒரு தெய்வத்தை வணங்குனா சரி. இப்ப இவ்வளவு நல்லா பேசுறீங்கல்ல. ஆமா. அப்புறம் ஏன் இவர் நெத்தியில ராமம் போட்டு? இல்ல யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ராம ஏன் போட்டுட்டு உட்கார்ந்திருக்காருன்னு. எப்படி உட்கார்ந்திருக்காரு? எப்படி உட்கார்ந்திருக்காரு? அவர் உட்கார்ந்திருக்காரு. உங்ககிட்ட கேட்க வரேன் நானே. நீங்க என்ன அப்படியே எங்களை திருப்பி விடல? எந்த மலையில உட்கார்ந்திருக்காரு? சபரிமலையில உட்கார்ந்து. ஏன் அங்க உட்கார்ந்திருக்காருன்னு தெரியுமா? கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. இங்க கோவிச்சுக்கிட்டு பழனிக்கு முருகன் போனாருன்னா காரணம் எல்லாம் போனாரா? இல்ல காரணம் இல்ல. அதை தாண்டி ஒரு காரணம் இல்ல. பழனிக்கு முருகன் போனாரு நீங்கல்ல? ஆமா. பழனிக்கு போனாருல முருகன். இல்ல நீங்க பழனி முருகன்ட்ட போகாதீங்க. இருங்க. ஐயப்பனுக்கு அப்படிலாம் கிடையாது. ஐயப்பனை பேசிட்டு ஐயப்பனை கேட்டிருக்கோம். இல்ல கேட்டீங்க. தாண்டி முருகனுக்கு போலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. இருங்க. முடிக்கலையே கேள்வியே முடிக்கலங்க. உங்க பேச்சுக்கு பேசுற வேலையை விட்டுருங்க. வாங்க நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. உங்க பேச்சுக்கு பேசுற வேலையை விட்டுருங்க. அப்படி சட்டம் எல்லாம் போட கூடாது. சாதாரணமாவே அப்படி தான் பேசுறேன். நான் பேசுறதுதான் பேச்சு. அப்படியே ஏன் பேச்சுக்கு தான் நீங்க வரணும். அது மத்த இடங்கள்ல. ஏன் உங்களுக்கு என்ன? ஏன் இடத்துல வந்துகிட்டு அப்படிலாம் கிடையாது. என்ன நீங்க உங்க பேச்சு செல்லுபடியாக நினைச்சீங்கன்னா நடக்காது. எந்த இடத்துக்கு போனாலும் சரிமா, இந்த இடம் அந்த இடம் இல்ல, எங்க போனாலும் சரி உங்கள்ட்ட கொஞ்சம் மதிப்பு மரியாதை இருக்கு. அவ்வளவுதான். இல்ல அது இல்ல, மதிப்பு மரியாதையும் குறைஞ்சு போணுன்ற அவசியம். ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணுமேங்கறதுதான். வேற யாராவது இருந்தாங்கன்னு நான் வேற இடத்துல பேசுற மாதிரி உங்கள்ட்ட பேச மாட்டேன் பொதுவாவே. சரி, அப்படி பேச மாட்டேன். மனமகிழ்ச்சி அந்த மரியாதை மனசுல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அப்படி பேச மாட்டேன். நான் அதை ஏத்துக்கிறேன். ரொம்ப திறமையாளர்களை மரியாதை மித்தமா நடத்தணும். சும்மா வா போன்னு பேசுறது அல்ல. அதோட திறமையானவர்களோட சண்டை ஓடுறங்கிறதுனால சும்மா இவங்க ரொம்ப திறமையானவங்க அதுக்காக நம்ம போய் சண்டை ஓடும்போது கொஞ்சம் அப்படி பணிஞ்சு போற ஆள்லாம் கிடையாது. சரிங்களா? எந்த இடத்துக்கு போனாலும் சரி. இங்க பாருங்க, நீங்க யார வேணாலும் வெற்றி பெறலாம் உங்களுடைய வாழ்க்கையில. ஆனா ஒருபோதும் உங்களை என்னையே உங்களால வெற்றி பெற முடியாது. வாழ்க்கையில வெற்றி பெறலாம்ன்றது உண்மைதான். பெண்ணெல்லாம் நிறைய விஷயத்தை வெற்றி பெறலாம், அதுக்கு பெரிய சவால். வெற்றி பெற்று கண்டிப்பா வந்துகிட்டு தான் இருக்கேன். நிச்சயமா வெற்றி பெறுவேன். நீங்க என்ன அதுல அப்படி இல்லமா? நீங்க என்ன உங்களை வெற்றி பெற முடியாது சொல்றேன், கேட்டுக்கங்க. ஒருபோதும் சரி என்னையே உங்களால வெற்றி பெற முடியாது. அப்படியே? ஆமா, அது உங்களுடைய எண்ணமா? என்னல உண்மைதான். உங்களுடைய தீர்க்கமான அது உண்மை. என்னால முடியுங்கிறேன் நான். உங்க தீர்க்கமான நம்பிக்கை இருக்குல, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். சரி, ஆனா அந்த நம்பிக்கை கொஞ்சம் வீணா போகுதுன்றது நினைச்சு தான் வருத்தமாங்க. சாமி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க உங்களுடைய அந்த ஆளுமை திறமையான பேச்சை இல்ல உங்க பேச்சுக்கு தான் எல்லாம் கீழ் பணிச்சு போகணுன்ற மாதிரியான அந்த கர்வமான எண்ணத்தை இதெல்லாம் வேற எங்கயாவது வச்சுக்கலாம். நீங்க ரொம்ப அருமையா பாட்டு பாடுவீங்க, நீங்க எல்லாருக்குமே தெரியும். மக்களுக்கு, இசைக்கலைஞர்களுக்கு, நாடக கலை உலகத்துக்கு எல்லாத்துக்கும்